கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 8வது வசனம். சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினாராம். அன்பானவர்களே, நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதை என்பது யார் அப்படின்னா நாம் தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நாம் தான். அந்த சீரிய நல் உள்ளத்தோடு அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறோம். அந்த மனப்பக்குவம் உள்ளவர்கள் கேட்டதான அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை மனதுக்குள்ள வச்சு காத்து மன உறுதியுடன் விசுவாசத்துடன் அந்த வசனத்துக்காக காத்திருக்கிறவர்கள் தான் நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். அன்பானவர்களே, நாம் எத்தனையோ வசனங்களை அனுதினமும் கேட்கலாம். நாம் அந்த வசனத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கிறோமா? ஒரு கேள்வி எழும்புகிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் 100 மடங்கான பலனை தரணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் சொன்னதான கர்த்தருடைய அந்த வார்த்தையை நாம் முழு மனதோடு அதை ஏற்று அதை உள்வாங்கி கொண்டு அதை காத்து கொள்ளணும். எப்படி விசுவாசத்தோடு அதை காத்து கொண்டு நாம் உறுதியாக அந்த வசனத்தின் மேல விசுவாசம் வைத்து நிலைத்திருந்தோமே ஆனால் அந்த வார்த்தை தான், அந்த விதை தான் 100 மடங்கான ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் எந்த சூழ்நிலையிலும் எதை நம்புகிறோம் என்பதுதான் நம்முடைய வெற்றியா தோல்வியா என்ற அந்த வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. அப்போ நான் 100% வெற்றி அடைய வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நம்மை குறித்து கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். நாம் 30 மடங்கு 60 மடங்கு அல்ல, 100 மடங்கான ஆசீர்வாதத்தை பெறணும், முழுமையான நன்மையை பெறணும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஏனென்றால் சிலுவையிலே தன்னை முழுமையாக ஒப்படைச்சிட்டார். யாருக்காக ஒப்படைச்சிட்டார்? அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்காகத்தான் தன்னை ஆண்டவர் ஒப்படைத்தார். அறகுறையாக அவர் பலியாகலை, முழுசா அவருடைய சரீரத்தில் இருக்கிற இரத்தம் முழுவதுமாக சிந்தப்பட்டது. இப்படி அவர் முழுமையாக இரத்தத்தை சிந்தி ஜீவனை விட்டார் என்றால் நானும் நீங்களும் முழுமையான வெற்றி அடையணும், முழுமையான நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெறணும். அதுதான் தேவனுடைய சித்தம். அதற்கு நான் என்ன செய்யணும்? அவர் சொன்ன வார்த்தையின் மேலே நான் விசுவாசத்தை வைத்து உறுதியோடு அதை காத்து கொள்ளுகிற போது நான் நிறைவான அந்த பலனை பெறுகிறேன். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் கர்த்தருடைய வார்த்தை குறித்து அதிக உறுதியோடு காத்திருப்போம். முழுமையான ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறார், அதை பெற்று விடுதலை வாழ்வை வாழ்வோம். அன்பானவர்களே, 100 மடங்கான நன்மையை பெறுவதற்கு ஒரே ஒரு நல்ல வழி, அவர் வார்த்தையின் மேலே உறுதியாக இருந்தால் போதும். நிச்சயமாக நாம் பலனடைவோம், சுகமடைவோம், விடுதலை பெறுவோம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோம். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. எங்கள் வாழ்விலே கர்த்தாவே, நல்ல நிலத்தில் போடப்பட்ட விதையாக நாங்கள் எங்களை ஆண்டவரை ஒப்படைக்கிறோம். உம்முடைய வசனத்தின் மேல் அதிக உறுதியோடு விசுவாசத்தோடு காத்திருக்க தீர்மானிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அர்ப்பணிப்பும் தீர்மானமும் 100 மடங்கான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அந்த வார்த்தையின் மூலமாக வழிவகை செய்கிறது. அதை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் 100 மடங்கான ஆசீர்வாதத்தை நன்மையை பெற்று சுகமான வாழ்வு வாழ்வார்களாக, விடுதலை வாழ்வு வாழ்வார்களாக, அவங்களுடைய வாழ்விலே நன்மையும் கிருபையும் தொடர்வதாக வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.